விலகிட்ட அத்தை. சரவண மாமாவை விட்டு விலகிட்ட. நேற்று வரைக்கும் என்னை வீட்டை விட்டு தள்ளி வச்சிருந்த மீனாட்சி இப்படி என்ன தனியா தவிக்க விட்டு போனதுக்கான காரணம் தெரியல சித்தப்பா. நண்பன் நண்பன் சொல்றியே, என்னைக்காவது உன்னை தேடி வந்திருக்காங்களா? இந்தடா வச்சுக்கூடா. டேய், என் நண்பன் உனக்கு இல்லாத போனா எனக்கு இருக்குடா. அப்பா, நான் இங்க இருக்கிற விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியணும். ஹலோ, நாங்க மீனாட்சி வீட்ல இருந்து பேசுறேங்க. மீனாட்சி அங்க இருக்காங்களா? இல்லைங்க. ஹலோ, நான் மீனாட்சி அண்ணன் சிட்டு பேசுறேன். மீனாட்சி இருக்காங்களா? ராங் நம்பர். என்ன பங்காளி கிடைச்சதா? ராங் நம்பர்னு சொல்லிட்டாங்க பங்காளி. ஹலோ, மீனாட்சி வீட்ல இருந்து பேசுறேங்க. அண்ணாச்சி, துவரம் 1 கிலோ, கடலை 1 கிலோ, உளுந்து 1 கிலோ, கடலெண்ணெய் 2 கிலோ, நல்லெண்ணெய் 2 கிலோ. அவன் சரக்கு மொத்தமா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவா. சார் நிறுத்துங்க சார். நீங்க யாரு சார்? அண்ணாச்சி, சின்னாபாய் மல்லிகை கடையில தான் பேசுறோம். என்னது, ஜின்னாபாய் மளிகை கடையா? வேற என்ன அண்ணாச்சி வேணும்? 2 கிலோ மீன் வேணும். டேய் வண்டு, என்ன கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? கால்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லார் போனுக்கும் 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்ல. நீங்க போனை போட்டு மீனாட்சியை கண்டுபிடினா 2 கிலோ மீனா கேக்குற உன்ன? ஏப்பா, நானாவது 2 கிலோ மீனை கேட்டேன். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்க. எதுவும் கேட்க மாட்டேன்டா. இன்னும் 10 நிமிஷத்துல மீனாட்சியை கண்டுபிடிச்சாகணும். டேய் சிட்டு, நீ என்ன பண்ற? ஏ மாப்பிள, இப்பதான் மீனாட்சி ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கியா? பொரியா? டேய் குடு. ஆமா, டேய் குடுறா, நான் பேசுறேன். சார், நாங்க ஓசிபிசி பேங்க்ல இருந்து பேசுறோம் சார். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லோன் தேவைப்படுமா? நீங்க எங்க சார் ஒர்க் பண்றீங்க? உங்க மந்த்லி இன்கம் எவ்வளோ? எந்த பேங்க்ல சார் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க? மாசம் நாங்களே வந்து கலெக்ட் பண்ணிப்போம் சார். அப்படி இல்லைன்னா இஎம்ஐல கூட நீங்க கட்டலாம் சார். இல்லைங்கக்கா, எங்களுக்கு எதுவும் வேணாங்க. நன்றிங்க நன்றிங்க நன்றி. ஏதோ பேங்க்ல இருந்து ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்குது. மீனாட்சியோட ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்க. நான் சொல்றேன், இம்பட்டு நேரம் சரியா தான் மாப்பிள பதில் சொல்லிட்டு இருந்துச்சு. கொல்லத்துக்கு போட்டு அப்படியே கொல்ல போற பாரு. ஏய் கைபாமு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்பர் போக மாட்டேன் சரவணா. இங்க கூட. ஏய், போன் ஆஃப் பண்ணிட்டு எப்படி நம்பர் போக? உங்களெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி மீனாட்சி கண்டுபிடிப்பேன்னு தெரியல. எஸ். ஓகே. சரவணா, எங்க எல்லாத்துக்கிட்டையும் கணக்கு கேக்குறிய, சித்தப்பு கிட்ட மட்டும் கணக்கு கேட்க மாட்டோம்ன்ற. ஏய், நீங்கெல்லாம் எப்படி பேசுறீங்கன்னு பாக்குறதாண்டா என் வேலை. ஒழுங்கா பேசுங்கடா. ஓகே. எஸ். 1 மணி. சரவணா, யாரா பேசுறாங்க, நீ கண்டினியூ பண்ணு. Hello. Good afternoon, sir. This is Chandu calling from Airways Mobile Company. We want to confirm your prepaid or postpaid commitments. Okay. Could you please tell us which scheme are you in? Are you Okay. in we have a new scheme called Night Talk Postpaid Connection. Fine. In which you can call local mobiles at 50 paise per minute during the day and at 10 paise per minute during the night. No problem. Thank you for listening to us, sir. Have a great day. Okay. Thank you. எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு கிண்டல் பண்றியாக்க? இனி உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லடா. நானே மீனாட்சி கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்பா முருகா, இம்புட்டு நாளா சின்னஞ்சிறுசுக 2 பிரிஞ்சு கிடக்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதுங்க உசுருக்கே ஆபத்து வந்துருச்சே. என் பிள்ளைங்க 2 என்னைக்கு ஒண்ணு சேர்றது? நீதான் அதுக்கு அருள் புரியணும்.
என் மாப்பிள்ளை சரவணனை எந்த ஆபத்தும் இல்லாம நீ தான் காப்பாத்தணும். அதுங்க சேர்றது சீக்கிரம் நடக்கணும். நீதான் அவங்க கூட இருந்து எல்லாம் செஞ்சு முடிக்கணும் சாமி. ஐயா ஒரு நிமிஷம். என்னம்மா? உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்னம்மா பேச போற? நீ யாரு? உங்க மக தானே மீனாட்சி? ஆமா. அதுக்கு என்ன அப்ப? ஐயா நான் மீனாட்சியோட தோழி. சொல்லுமா, என்ன விஷயம்? இல்ல கொஞ்ச நாளா மீனாட்சியை பார்க்க முடியல, எங்க இருக்கானும் தெரியல. அதான் உங்களை பத்தி விசாரிச்சேன். சொன்னாங்க கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படி என்ன விஷயமா? சொல்லுமா, நானே சொல்லிக்கிறேன். இல்லைங்க ஐயா, எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, நான் கொஞ்சம் நேர்ல பேசணும். மீனாட்சி எங்க இருக்குன்னா எங்கயா? அது ஊருக்கு போயிருக்குமா. என்னையா? அவ எந்த ஊருக்கும் போயிருக்க மாட்டாளே. ஏன்னா அவ சொந்த பந்தம்லாம் பிரச்சனையோட இருக்காங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போனது கிடையாதுன்னு சொல்லிருக்கா. இல்லம்மா, அவங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கா. ஏன் என்கிட்ட போய் சொல்றீங்க? என்கிட்ட உண்மையை மறைக்கிறதுல என்னையா லாபம்? சொல்லுங்கய்யா. கொஞ்ச நாளாவே பாவம் மீனாட்சி மனசு உடைஞ்சு போய் கிடக்குறா. சொல்லுங்கய்யா, மீனாட்சி எங்க இருக்கா? அதே சொன்னேன்லம்மா. என்னையும் உங்க மக மாதிரி நினைச்சு சொல்லுங்கய்யா. மீனாட்சியோட நன்மைக்காக தான் கேக்குறேன்.